நண்பர்களுக்கு வணக்கங்க. சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையில் வெள்ளரி சாகுபடி பண்ணியிருக்கிறோங்க. அந்த வெள்ளரி சாகுபடிக்காக இப்போ அந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கணும், அந்த வளர்ச்சி ஊக்கி இது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ ஒன்று புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சிருக்குறோங்க. அதை தான் இப்போ நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணுறோங்க. இது எல்லோரும் புதுசாகனா இது என்ன மருந்து அப்படின்லாம் கேட்பாங்க. இது மருந்தெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இது முழுக்க இயற்கை இடுபொருளுங்க. என்னுடைய சொந்த பயன்பாட்டிற்காக நான் கண்டுபிடிச்சதுங்க. இதை தான் இப்போ நம்ம இதுக்கு ஸ்ப்ரே கொடுக்குறோங்க. இது கொடுத்தோம்னா பயிர் வளர்ச்சி ஆகுதுங்க, பூச்சி தாக்குதல் நிவர்த்தி ஆகிடுதுங்க. அதுக்காக தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். என்ன செடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அந்த வெயிலினுடைய தாக்கத்தினால ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. அதை எல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த செடியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ இது ஸ்ப்ரே பண்ணுறோங்க. அது எந்த அளவுக்கு தயாராகி இப்போ நம்ம அதை எடுத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றோங்கிறத காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதை நம்ம காமிக்கிறோம். கூட நேரடியாக உங்களுக்கு காமிக்கிறதுங்க. தயாரானது பாருங்கள், எப்படி அப்படியே நொங்கு நுரையமாக இருக்குதுங்க. அப்படியே தெளிவு மாதிரி இருக்குங்க. அதை பாருங்க, அப்படியே தெளிவு பதநீர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இருக்குது. அப்படியே நல்லா வேலை செய்யக்கூடியதுங்க. இதெல்லாம் நம்ம வாழை மரத்துக்கு, தென்னை மரத்துக்கு, எல்லா இதுக்கும் ஊற்றலாம். இந்த மாதிரி ஊற்றி விட்டோம்னாவே நல்லா வேலை செய்யுங்க. இதைத்தான் இப்போ நம்ம அந்த செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே செடி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுங்கிறது உங்களுக்கே கண்கூட நல்லா தெரியுங்க. பாருங்க, எல்லாம் கருவி எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு வெயில் தாக்கத்தினால. பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது செடி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்கூட நல்லாவே தெரியுங்க. இதுக்கு இப்போ நம்ம இந்த இதை ஸ்ப்ரே பண்ணுறோங்க. இது மாதிரி இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோங்க. இது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுது, பூச்சி விரட்டியாகவும் செயல்படுதுங்க. அதுக்காக இதை நம்ம கொடுக்கல நுண்ணுயிரி மண்ணில் நல்ல இந்த செடி பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப போயிருக்குங்க. உங்களுக்கே தெரியும், இந்த செடி தான் அந்த போயிருக்கிறதுங்க. இது நம்ம கொடுத்ததுக்கப்புறம் எப்படி வருதுங்கிறத அது ஒரு பதிவும் போடுவோங்க. எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை சிறப்பாகவும் செம்மையாகவும் செஞ்சிட்ருக்குறேங்க. அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயிகள் ஆதரிங்க, இயற்கை விவசாயிகள்கிட்ட பொருள் வாங்குங்க. எங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க. ஏன்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக ஒரு நல்ல மருத்துவர்னு தேடி போகிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு நல்ல விவசாய தேடி போய் பொருள் வாங்குங்க. அப்பொழுது தான் உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க. அதனால் அனைவருமே இயற்கை விவசாயம் செய்வோம், இயற்கை விவசாயிகளை ஆதரிப்போம், நம்ம இயற்கையை பாதுகாப்போம், நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வோங்க. நன்றிங்க. நண்பர்களுக்கு வணக்கங்க. சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுது நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவுகளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையில் வெள்ளரி சாகுபடி பண்ணியிருக்கிறோங்க. அந்த வெள்ளரி சாகுபடிக்காக இப்போ அந்த பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கணும், அந்த வளர்ச்சி ஊக்கி இது எல்லாத்துக்கும் நம்ம இப்போ ஒன்று புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சிருக்குறோங்க. அதை தான் இப்போ நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணுறோங்க. இது எல்லோரும் புதுசாகனா இது என்ன மருந்து அப்படின்லாம் கேட்பாங்க. இது மருந்தெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இது முழுக்க இயற்கை இடுபொருளுங்க. என்னுடைய சொந்த பயன்பாட்டிற்காக நான் கண்டுபிடிச்சதுங்க.
இதை தான் இப்போ நம்ம இதுக்கு ஸ்ப்ரே கொடுக்குறோங்க. இது கொடுத்தோம்னா பயிர் வளர்ச்சி ஆகுதுங்க, பூச்சி தாக்குதல் நிவர்த்தி ஆகிடுதுங்க. அதுக்காக தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா செடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அந்த வெயிலினுடைய தாக்கத்தினால ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த செடியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இப்போ இது ஸ்ப்ரே பண்ணுறோங்க. அது எந்த அளவுக்கு தயாராகி இப்போ நம்ம அதை எடுத்து பயன்பாட்டு கொண்டு வர்றோங்கிறத காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதை நம்ம காமிக்கிறோம். கூட நேரடியாக உங்களுக்கு காமிக்கிறதுங்க. தயாரானது பாருங்கள், எப்படி அப்படியே நொங்கு நுரையுமா இருக்குங்க. அப்படியே தெளிவு மாதிரி இருக்குங்க. பாருங்க, அப்படியே தெளிவு பதநீர்னு சொல்லுது இல்லைங்களா, அது மாதிரி இருக்குது. அப்படியே நல்ல வேலை செய்யக்கூடியதுங்க. இதெல்லாம் நம்ம வாழை மரத்துக்கு, தென்னை மரத்துக்கு, எல்லா இதுக்கும் ஊற்றலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டோம்னாவே நல்லா வேலை செய்யுங்க. இதைத்தான் இப்போ நம்ம அந்த செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறோங்க. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே செடி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுங்கிறது உங்களுக்கே கண்கூட நல்லா தெரியுங்க. பாருங்க, எல்லா கருவி எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு வெயில் தாக்கத்தினால. பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது செடி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்கூட நல்லாவே தெரியுங்க. இதுக்கு இப்போ நம்ம இந்த இதை ஸ்ப்ரே பண்ணுறோங்க. இது மாதிரி இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோங்க. இது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுது, பூச்சி விரட்டியாகவும் செயல்படுதுங்க. அதுக்காக இதை நம்ம கொடுக்கல நுண்ணுயிரி மண்ணில் நல்ல இந்த செடி பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப போயிருக்குங்க. உங்களுக்கே தெரியும், இந்த செடி தான் அந்த போயிருக்கிறதுங்க. இது நம்ம கொடுத்ததுக்கப்புறம் எப்படி வருதுங்கிறத அது ஒரு பதிவும் போடுவோங்க. எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை சிறப்பாகவும் செம்மையாகவும் செஞ்சிட்ருக்குறேங்க. அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயிகளை ஆதரிங்க, இயற்கை விவசாயிகள்கிட்ட பொருள் வாங்குங்க, உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க. ஏன்னா நம்ம உயிர் வாழ்கிறதுக்காக, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக ஒரு நல்ல மருத்துவர்னு தேடி போகிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு நல்ல விவசாய தேடி போய் பொருள் வாங்குங்க. அப்பொழுது தான் உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க. அதனால் அனைவருமே இயற்கை விவசாயம் செய்வோம், இயற்கை விவசாயிகளை ஆதரிப்போம், நம்ம இயற்கையை பாதுகாப்போம், நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வோங்க. நன்றிங்க.